ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் டு காலிஸ் என்டர்டைன்மெண்ட். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லேடிஸ்க்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும்ல. அதுலேயே வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ண பொருள் அது பாக்ஸ்லேருந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறதுல இருக்க சந்தோஷம் வேறு எதுலேயுமே கிடையாது. நம்ம ஆன்லைனில் ஆர்டர் பண்ணும்போது எப்படி பண்ணோம், அது நமக்கு ரிசீவ் ஆகும்போது அது எந்த மாதிரி ரிசீவ் ஆகுது அப்படின்னு அதில் நேரில் பார்க்குறதுக்கு நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்படி தான் நானுமே கொஞ்சம் பொருள் வந்து ஆர்டர் பண்ணேன். எனக்கு வந்து என்னென்னா, ஒரு பொருள் பார்த்துட்டு அது வாங்கிடணும், அது எனக்கு தேவை இருக்கோ இல்லையோ அதை வாங்கி அது என்ன பொருள்னு பார்த்துட்டு கூட ரிட்டர்ன் போட்டுடணும். இது வந்து எனக்கு ஒரு ஹாப்பியாகவே ஆயிடுச்சு. எனக்கு கார்டனிங் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. ஆன்லைனில் கார்டனிங் சம்மந்தமாக நிறைய பொருள் போட்டிருந்தாங்க. இதெல்லாம் எதுக்கு கார்டனிங் யூஸ் பண்ணுவாங்கன்னு கூட எனக்கு தெரில. பட் இதை வாங்கி அது எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துடணும் அப்படின்றதுக்காக ஒரு சிலது ஆர்டர் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம நீரூற்று மாதிரி தண்ணிலாம் மேலே அப்படி சொங்கின்னு போகல, அந்த மாதிரி இது மீஷோவில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். எங்கள் வீட்டு முன்னாடி கார் பார்க்கிங் இருக்குது, அதில் பூச்செடி மரம் இந்த மாதிரிலாம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ஆசை. இது எதுக்கு வாங்கினேன்னா, இதில் வந்து ஹோல்ஸ் மாட்டிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். இதில் நிறையா அந்த ஹோல்ஸ் மாதிரி இருக்குல்ல, அது வழியாக தண்ணி மேலே பீச்சி அடிக்கும். எங்கள் வீட்டு முன்னாடி இருக்க மரத்தில் நிறையா பறவைகள்லாம் இருக்காங்க. தண்ணி மேலே போகிறப்போ அவங்க நல்லா அழகாக அதில் குளிப்பாங்க, ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. அதுக்காகவே இதை ஆர்டர் பண்ணேன். இதை யூஸ் பண்ணுறப்போ ஒரு லைவ் வீடியோ எடுத்து நான் போஸ்ட் பண்ணுறேன். அடுத்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணலாம். ஒவ்வொரு பாக்ஸ் ஓப்பன் பண்ணும்போது இது உள்ளே என்ன இருக்கும் அப்படின்றது ரொம்ப வந்து ஆர்வமாக இருக்குது பார்க்குறதுக்கு. என்ன இருக்கும், நான் ஆர்டர் பண்ண பொருள் தான், பட் அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறது தான் ரொம்ப ஆசை. இதுவுமே இந்த கார்டனிங் சம்மந்தப்பட்ட பொருள் தான். பார்த்திங்கன்னா, அது ஆன்லைனில் பார்க்குறப்போ ரொம்ப பெருசாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் வந்ததுக்கப்புறம் பார்த்தா அந்த சின்ன பிள்ளைங்கள்லாம் சொப்பு சாமான் வச்சு விளாடுவாங்கள்ல, அந்த மாதிரி ரொம்ப குட்டியாக இருக்குது. இது 100 ரூபாய்க்கு 3 அந்த மாதிரி தான் இருந்துச்சு. எவ்வளோ சீப்பாக நான் வந்து வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமைப்பட்டேன். வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது இவ்வளோ குட்டியாக இருக்குது. இதனால தான் ரேட் கம்மியாக போட்டிருப்பாங்க போல். இது வச்சு ஒரு ஆணி கூட பிடுங்க முடியாது. ஸோ இதை நான் ரிட்டன் தான் போட போகிறேன். இதுவுமே நான் மீஷோவில் தான் வாங்கினேன். டெய்லி இதை ஓப்பன் பண்ணும்போதெல்லாம் இது வாங்கலாமா வேணாமான ஒரு கன்ஃபியூஷன் போயிட்டே இருக்கும். இப்போ வாங்கியாச்சு, பார்த்தாச்சு, இனிமேல் ரிட்டன் போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பக்கமே போக மாட்டேன், அவ்வளோதான். அடுத்த பார்சல் ஓப்பன் பண்ணிடலாம். இதுவுமே கார்டனிங் சம்மந்தப்பட்ட பொருள் தான். இது வந்து நம்ம சொட்டு நீர் பாசனம் இருக்குல்ல, அந்த மாதிரி. நம்ம வடிவேல் சார் காமெடியில் வரும்ல, அண்ணே நீங்கள் சீப்பா போட்டப்பலாம் நான் சீப்பா வச்சு முடிச்சிட்டேன்னு, அந்த மாதிரி தான். இந்த சொட்டு நீர் பாசனத்துக்கு அவ்வளோ காசு செலவு பண்ணி மானியம்லாம் கவர்மெண்ட்டில் கொடுத்து எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் ரொம்ப சிம்பிளாக 120 ரூபா செலவில் இது பண்ண போகிறேன். இந்த கூம்பு மாதிரி இருக்குல்ல, இதில் வந்து சைடில் ஒரு இது கொடுத்துருக்காங்க. அதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம நார்மலாக யூஸ் அண்ட் த்ரோ பாட்டிலெலாம் நம்ம தண்ணி குடிக்கிறது, ஜூஸ் குடிக்கிற பாட்டில் இருக்கும்ல, அதை இதில் மாட்டிட்டு மண்ணில் சொருகி வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இது வழியாக தண்ணி ட்ராப்பாக போயிட்டே இருக்கும். அது பாட்டுக்கு தண்ணி வந்து எப்போவுமே ஈரப்பதமாக அந்த செடியில் இருக்கும். இதுவுமே நான் லைவ் வீடியோ போடுறப்போ காட்டுறேன். நம்ம அடுத்த பார்சல் பிரிக்க ஆரம்பிச்சிடலாம். அடுத்த பார்சல் வந்து இது டிரான்ஸ்பரண்ட்டாகவே இருக்குது, உள்ளே என்ன இருக்குன்னு வெளியில் தெரிகிற மாதிரி. இது வந்து ஒரு சேரீ தான். அக்காவுக்குமே நான் நிறையா ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி கொடுப்பேன். அவங்களுக்கு தான் இந்த சேரீ ஆர்டர் பண்ணியிருந்தேன். பட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கனால இதை நான் வச்சுக்கலாம்னு நினச்சிருக்கேன். இது 300 ரூபா தான் மீஷோவில் வாங்கினேன். இந்த கோடு போட்ட சேலை இருக்குல்ல, குண்டாக இருக்கவங்களுக்கு நீல வாக்கில் கோடு போட்ட சேலை, அப்புறம் வந்து ஃப்ளாரல் சாரீஸ்லாம் ரொம்ப அழகாக இருக்கும் கட்டினாங்கன்னா. அதுலேயும் எனக்கு இந்த டார்க் க்ரீன் ரொம்ப பிடிச்சிருக்கு. கிளாத் வந்து கொஞ்சம் சொரன்னு தான் இருக்குது, பட் மடிப்பு நல்லா வரும். இந்த சாரீ கட்டினோன்னா டிரான்ஸ்பரண்ட்டாக இல்லாமல் பார்க்க கொஞ்சம் நீட்டாக இருக்கும். இந்த கலருமே நல்லாயிருக்கு, கிளாத்துமே ஓரளவு ஓகே தான். 300 ரூபாய்க்கு இது ஒத்து தான் நினைக்கிறேன் நான். இது கட்டி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ப்ளவுஸ் பிட் வந்து தனியாக தான் கொடுத்துருக்காங்க. ப்ளவுஸில் கூட கோடு போட்ட ப்ளவுஸ் தான். குண்டாக இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி கோடு போட்ட ப்ளவுஸுமே போட்டாங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஓகே மக்களே, இந்த பார்சல்லாம் வந்து பிரித்து பார்த்தாச்சு. எதெல்லாம் வச்சுக்கிறேன், எதெல்லாம் ரிட்டர்ன் போட்டிருக்கேன் அப்படின்றத நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் எல்லோரும் மீட் பண்ணுறேன். அதுக்கு பாய்.